ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் யுவர் ஆனந்த். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட மிரர் தியரி வீடியோவை இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபர்ஸ்ட் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க லேசி இல்ல, ஆக்சுவலி நீங்க ஓவர் ஸ்டிமுலேட்டட். இந்த ரெண்டு வேர்ட்ஸ் உங்க லைஃப்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். பிகாஸ் இத நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ப்ராப்ளம் என்னன்னே தெரியாம ராங் சொல்யூஷன்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் த ரிசல்ட் என்னன்னா சேம் சைக்கிள் அண்ட் சேம் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ நீங்க உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க எழுந்த உடனே என்ன பண்றீங்க? போன் எடுத்துக்குவீங்க, கொஞ்சம் ரீல்ஸ், கொஞ்சம் யூடியூப் அண்ட் கொஞ்சம் டூம் ஸ்க்ரோலிங். ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அது சம்டைம்ஸ் ஈவன் 1 or 2 hours ஆயிடும். அதுக்குள்ள உங்க பிரெயின் ஆல்ரெடி ஃபுல்லா டயர்டா இருக்கும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப லேசி, அதனாலதான் என் பிரெயின் டயர்டா இருக்கு அப்படின்னு. பட் தட்ஸ் நாட் த ரீசன். இது லேசினஸ் இல்ல, இது ஓவர் ஸ்டிமுலேஷன். நீங்க உங்க பிரெயினுக்கு கொடுக்குற இன்புட் ரொம்ப அதிகம். பாஸ் இல்லாம, சைலன்ஸ் இல்லாம, போர்டம் இல்லாம உங்க பிரெயினுக்கு கண்டினியூஸா இன்புட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்படி கொடுத்துட்டே இருக்கும் போது உங்க பிரெயினுக்கு ரெஸ்ட் எடுக்க சான்ஸே இல்லை. அப்போ திங்க் அபவுட் இட். ஒரு மெஷின் கண்டினியூஸா ரன் ஆகிட்டே இருக்குன்னா அது ஹீட் ஆகும்ல, அதே மாதிரிதான் உங்க பிரெயின். ரெஸ்டும் இல்ல, ரீசெட்டும் இல்ல உங்க பிரெயினுக்கு. ஆனா நீங்க பீக் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. இட்ஸ் அன்ஃபேர். அண்ட் இன்னும் ஒரு டேஞ்சரஸ் பார்ட்டும் இருக்கு. சோஷியல் மீடியா உங்க டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணல, இட்ஸ் ட்ரைனிங் யுவர் பிரெயின் டு எக்ஸ்பெக்ட் இன்ஸ்டன்ட் ரிவார்ட்ஸ். 5 செகண்ட்ஸ்ல டோபமைன் ரைஸ் ஆகுது. ஸ்வைப் பண்ண உடனே நெக்ஸ்ட் கான்டென்ட் ரெடி. எஃபர்ட்ஸும் இல்ல, வெயிட்டிங்கும் இல்ல. பட் ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. ஸ்டடி பண்ணணும்னா உங்களுக்கு டைம் வேணும். அண்ட் ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணணும்னா நம்ம எஃபர்ட் போடணும். அண்ட் ரிசல்ட் வரணும்னா பேஷன்ஸோட இருக்கணும். ஸோ உங்க பிரெயின் எதை சூஸ் பண்ணும்? நேச்சுரலா ஈஸி பார்த்து தான் உங்க பிரெயின் சூஸ் பண்ணும். அண்ட் அதுதான் டூம் ஸ்க்ரோலிங். நீங்க ஒர்க் பண்ண ட்ரை பண்ணும் போது ஃபோக்கஸ் வராது, மைண்ட் வாண்டர் ஆகும் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் வரும். அப்போ நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணுவீங்க? எனக்கு டிசிப்ளின் இல்லை, நான் ரொம்ப லேசி அப்படின்னு. பட் ட்ரூத் என்னன்னா நீங்க லேசி இல்ல. ஆக்சுவலி யூஆர் ட்ரெயின்டு டு அவாய்ட் எஃபர்ட்ஸ். நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கும், பட் அந்த ஒர்க் பண்றதுக்கு பதிலா கொஞ்ச நேரம் போன் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். அது ரிலாக்ஸ் இல்ல, அது எஸ்கேப் ஃப்ரம் த ஒர்க். அப்புறம் என்ன நடக்கும்? டைம் போகும், டெட்லைன் வரும், கில்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க, கான்ஃபிடன்ஸ் எல்லாம் போயிடும். அண்ட் லாஸ்ட் மினிட்ல பேனிக்கா அந்த ஒர்க்கை முடிப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே இதே தான் ரிப்பீட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி நான் என்னோட எல்லா ஒர்க்கையுமே எவ்வளோ டைம் இருந்தாலும் அந்த டெட்லைன் லாஸ்ட் மினிட்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரோல் பண்றது, அவாய்ட் பண்றது, கில்ட்டா ஃபீல் பண்றது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது அண்ட் ரிப்பீட். இது ஒரு லூப். இந்த லூப்பை பிரேக் பண்ணணும்னா வில் பவர் மட்டும் பத்தாது, அவேர்னஸ் வேணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ப்ராப்ளம் உங்க கேரக்டர்ல இல்ல. ஸோ சொல்யூஷன் என்னன்னா சிம்பிள், ஆனா அது ஈஸி இல்ல. ஃபர்ஸ்ட் அன்னெசரி ஸ்டிமுலேஷனை ரெடியூஸ் பண்ணணும். ஃப்ரீ டைம் கிடைச்சாலே போன் எடுத்து யூஸ் பண்ணுவோம்ல நம்ம, பட் அதை பண்ணக்கூடாது. கொஞ்சம் சைலன்ஸா அலோவ் பண்ணுங்க, கொஞ்சம் போர்டமை ஃபீல் பண்ணுங்க. இனிஷியலி இது கஷ்டமா இருக்கும், பட் இது நார்மல். செகண்ட்லி ஸ்டார்ட் ஸ்மால். பெரிய சேஞ்சஸ்லாம் வேணாம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இந்த ஒர்க்கை பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம டூம் ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. இதுதான் ரியல் டிசிப்ளின். தேர்ட், கண்ட்ரோல் யுவர் என்விரான்மெண்ட். உங்க போன்ல நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்மி பண்ணுங்க. பட் ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா நானே நிறைய டூம் ஸ்க்ரோல் பண்ணுவேன். பிகாஸ் இட்ஸ் லைக் அடிக்ஷன், ரைட்? அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நீங்க why am I like this அப்படின்னு யோசிக்காம இன்ஸ்டெட் என்னை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பிகாஸ்
ஸ்மால் சேஞ்சஸ் வித் டெய்லி கன்சிஸ்டன்சி தான் லாங் டேர்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். ஒன் டே லைஃப் சேஞ்ச் ஆகாது, பட் டெய்லி 1% லைஃபை சேஞ்ச் பண்ணா 1 இயர்க்கு அப்புறம் நீங்க டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சனா இருப்பீங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்க இன்புட்ஸை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸா அவுட்புட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், கிளாரிட்டி வரும், கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகும். அண்ட் அப்போதான் நீங்க உங்களோட ரியல் பொட்டன்ஷியலே பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க நான் லேசி அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க லேசி இல்ல, நீங்க ஓவர்லோடடா இருக்கலாம். And once you understand this, everything changes. Control your inputs before they control you. உங்க மைண்ட் தான் பிக்கெஸ்ட் அசெட். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அதை ட்ரெயின் பண்ணுங்க. அப்போதான் உங்க லைஃப் உங்க கையில வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு லைஃபை ரீசெட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காமெண்ட்ஸ்ல ரீசெட் அப்படின்னு போடுங்க. லெட்ஸ் see how many of you உங்க லைஃப்காக ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னு. This is your Anand signing off. Next பெரிய வீடியோல மீட் பண்ணுவோம்.